நம்ம உலகை வெல்லவா படத்துல நம்ம டி ராஜேந்திரன் சாருக்கு ஒரு பெரிய வசனம், ஒரு முக்கியமான ஒரு வசனம். தமிழ் சினிமா நடிகர்கள்லயே மிரட்டக்கூடிய ஒரு வசனம் இருக்கு கேளுங்க. நடிகர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரங்க வரல. இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரங்க வரல. தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரங்க வரல. தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரங்க வரல. கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்போவும் சினிமாக்காரங்க வரல. தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு பிறகும் வரல இந்த சினிமாக்காரங்க. இந்திய சினிமாவோட சம்பாதிச்ச சம்பளத்தில் ரூ. 10,00,000 தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு கொடுக்க சொன்னா மட்டும் வராங்களே சினிமாக்காரங்க முன்னாடி. ஏன்? ஏன்? 100 கோடி, 200 கோடின்னு சம்பளத்தை ஆண்டவன் குடுத்தானா? இல்ல இந்தியாவில் இருக்கும் ஏழை மக்கள் குடுத்தானா? நம்ம படத்துல டி. ராஜேந்திரன் சாருக்கு தான் இந்த வசனத்தை உருவாக்கியிருக்கேன். நன்றி. ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த வீடியோவை முக்கியமா பாருங்க. இன்னைக்கு நான் சிம்பு சாருக்கும், டி. ராஜேந்திரன் சாருக்கும் சவால் விட போறேன். அந்த சவால் வீடியோ தான் இது. எல்லாருமே இந்த வீடியோவை கவனமா பாருங்க. இந்த படத்துல வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் நம்ம டி. ராஜேந்திரன் சாருக்கு இருக்கு. அப்படியே தமிழ் சினிமாவையே நடுநடுங்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் நம்ம டி. ராஜேந்திரன் சாருக்கு இந்த படத்தில் நான் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த டயலாக் கேட்டாங்கன்னு சொன்னால் லைட்டாக ஷேக் ஆவாங்க. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் டி. ராஜேந்திரன் சாருக்கு நான் இந்த படத்தில் உருவாக்கியிருக்கேன். எனக்கு தேவை இந்த படத்தில் டி. ராஜேந்திரன் சார் வந்துட்டு 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும். பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும். அவ்வளோதான். நம்ம டி. ராஜேந்திரன் சாருக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் இந்த படத்தில் வச்சுருக்கேன். அந்த டைலாக்கையும் கேளுங்க. பவர்ஃபுல்லான ஒரு சீன் அது. அந்த சீனோட டைலாக்கு லைட்டாக ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த டைலாக்கும் கேளுங்க, அந்த ஒன்லைனும் கேளுங்க. இப்போது சிம்பு சாருக்கும் நம்ம டி. ராஜேந்திரன் சாருக்கும் நான் சவால்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சவால் வந்து நான் விட்டுடுறேன். ஏன்னா படத்தில் இது ரியலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த சவால் தான் இந்த படத்தோட கதைக்களத்தில் ஃபஸ்ட்டு சீனாகவே இருக்குது. அதனால் அந்த சவால் விட்டுறேன், கேளுங்க. சிம்பு சாருக்கும் சவால், டி. ராஜேந்திரன் சாருக்கும் சவால். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா சிம்பு சார், டி. ராஜேந்திரன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்திற்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? சின்ன விஷயம்தான் கேட்டிருக்கேன். நான் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் டி. ராஜேந்திரன் சார், சிம்பு சார் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு கேட்டிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த 2 நடிகர்களையும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆரோக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சவாலுக்கு நம்ம டி. ராஜேந்திரன் சார் முன் வரணும், சிம்பு சாரும் முன் வரணும். முன் வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும். டே சந்துரு டைரக்டர், நீ இந்த படத்துக்கு 7 தேசிய விருதை வாங்கி கொடுத்தா உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் நான் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு கண்டிப்பாக டி. ராஜேந்திரன் சார் சொல்லணும், சிம்பு சாரும் சொல்லணும். ஏன்னா பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் நம்ம டி. ராஜேந்திரன் சாருக்கு நான் இந்த படத்தில் உருவாக்கியிருக்கேன். சாதாரண டைலாக் இல்லை. அந்த படத்துலேயே அந்த சீன் டி. ராஜேந்திரன் சார் பேசினாருன்னு சொன்னால் தமிழ் சினிமா நடிகர்களே இப்படி ஆயிடுவாங்க. எப்படி? இந்த படத்தில் நான் உருவாக்கி இருக்கிற அந்த சீனோட டைலாக் ரியல். அந்த சீனோட டைலாக் ரெண்டுமே ரியல். அந்த டைலாக் மட்டும் டி. ராஜேந்திரன் சார் பேசினாருன்னு சொன்னால் தமிழ் சினிமா நடிகர்கள் இப்படி ஆயிடுவாங்க. அப்படி வடிவமைச்சிருக்கேன் அந்த டி. ராஜேந்திரன் சாருக்கு ஒரு சீன், ஒரு டைலாக் வந்து அப்படி வடிவமைச்சிருக்கேன். பவர்ஃபுல்லான ஒரு டைலாக், சாதாரண டைலாக்கெல்லாம் இல்லை. அந்த டைலாக் பேசினாலே டி. ராஜேந்திரன் சார்
ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர்களும் கொந்தளிப்பாங்க. எப்படி? ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர்களும் கொந்தளிப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். டயலாக் பார்க்கலாமா? டி. ராஜேந்திரன் சார் இந்த படத்தில நடிச்சாருன்னு சொன்னா, அவருக்கு ஒரு சீன் உருவாக்கியிருக்கு. அந்த ஒரு சீனோட டயலாக் ஒன் லைன் இப்ப நாம பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம டைரக்டர் ஏ.எம். சந்துரு வந்து ஒரு சவால் விடுறாரு. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலைய நடிக்க வச்சோம். நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் ரூ. 10,00,000 தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு கொடுக்க தயாரா? இந்த படத்தில் ஒட்டுமொத்த நடிகர்களும் 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டிருப்பேன். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே. 2வது சீன்ல பரபரப்பாகுது. அப்படியே பரபரப்பாயிட்டு இருக்கு. சில நடிகருங்க வந்து பேசிட்டு இருக்காங்க 2வது சீன்ல. ஏன்னா, நான் சவால் விட்டுட்டேன். தமிழ் சினிமாவுக்கும், இந்திய சினிமாவுக்கும் நான் சவால் விட்டுட்டேன். நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த படத்தில 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிப்பாங்களான்னு சொல்லி ஒரு சவால் விட்டேன். 2வது சவால் என்னன்னு சொன்னா, 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்துக்குள்ள தற்கொலை செய்து கொண்ட தமிழ்நாட்டில இருக்கிற தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு ரூ. 10,00,000 தலா ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்க தயாரான்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டிருப்பேன். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல. ரியலும் இதுதான். படத்துக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் சீனும் இதுதான். ரியலா நான் அந்த சவால் தான் விட்டிருக்கேன். படத்திலேயே அத நான் ஃபர்ஸ்ட் சீனா வச்சிருக்கேன். 2வது சீன்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நான் குடுத்த அந்த சவால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சில நடிகருங்க பேசிட்டு இருக்காங்க. இவன் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, நான் ஏன்டா ரூ. 10,00,000 தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரெட் ஆகுது. சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு நான் ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்கணும்? தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பேசுறாங்க, முதல்ல அவன 7 தேசிய விருது வாங்கி கொடுக்க சொல்லு. கண்டிப்பா நான் ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்குறேன். அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விவாத மேடை மாதிரி உருவாகுது. ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு மீட்டிங் உருவாகுது. ஒரு பெரிய நடிகர் 1 மணி நேரம் இந்த படத்துல சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. நம்ம டி. ராஜேந்திர சார்ன்னு வச்சுக்குவோம். நம்ம டி. ராஜேந்திர சார் வந்து இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. டி. ராஜேந்திர சார் கமிட் ஆயிட்டாரு. சந்துரு, நீ வந்துட்டு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, நான் இந்த படத்துல 1 மணி நேரம் இல்ல, 1 நாள் கூட சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு கமிட் ஆயிட்டாரு. சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் குடுத்துட்டு அவரு போயிட்டாரு. ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த விஷயமும் நல்ல ஒரு பப்ளிசிட்டிக்குள்ள வந்துடுச்சு. ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டு ரணகளம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, நான் ஒரு சவால் விட்டு, அந்த சவாலுக்கு டி. ராஜேந்திர சார் உள்ள வந்துட்டார் படத்துக்குள்ள. ஒரு சாம்பிள் தான். டி. ராஜேந்திரன் சார நான் எதிர்பார்க்குறேன். வந்தா ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் பெருசா நடக்கும். டி. ராஜேந்திரன் சார் கமிட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவர் இந்த படத்துல சம்பளம் இல்லாம நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிட்டாருன்னா, அதுக்கு பிறகு இந்த படத்தோட வேலைகள் வந்து நாங்க வேகமா செஞ்சுட்டு இருக்கோம். நான் குடுத்த சவால் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்க தயார் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பேர் வந்துட்டு வேற விஷயம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டி. ராஜேந்திரன் சார கூப்பிட்டு சில இடத்துல மிரட்டுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டு மிரட்டுறாங்க. கதைக்குள்ளேயே. அப்படிதான் நான் சீன் உருவாக்கியிருக்கேன். ரியலா அதான் நடக்கும். டி. ராஜேந்திரன் சார கூப்பிட்டு சில பேர் மிரட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கேன். ரியலா அதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ டி. ராஜேந்திரன் சார் வந்து அந்த ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒண்ணு உருவாக்கி கேள்வி கேட்குறாங்க. நீங்க அந்த படத்துல நடிக்கக்கூடாது. அவன் 7 தேசிய விருது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சவால் விடுறான். அது கூட தப்பு இல்ல. அவன் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த படத்துல நீங்க ஏன் நடிக்கிறீங்க? நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்கணும்? நடிகருங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா கொடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல பயங்கரமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க.
டி டி ராஜேந்திரன் சாருக்கு கோவம் வருது. அந்த பிரஸ் மீட்ல வந்து டி ராஜேந்திரன் சாருக்கு கோவம் வருது. மனசுக்குள்ள அப்படியே வெறி ஏறிட்டு இருக்கு. மனசுக்குள்ளேயே அவர் பேசிட்டு இருக்காரு. அவன் 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகரும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு தானே ரூ. 10,00,000 குடுக்க சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, அவனுடைய குடும்பத்துக்காக எதுவும் கேட்கலையே. 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்க தயாரான்னு சொல்லி தானே கேட்டிருக்கேன். இதுல என்ன கெட்ட விஷயம் இருக்கு? எல்லாம் நல்ல விஷயம் தானே! அப்படின்னு சொல்லி அவரு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம். கோபம் வருது. பிரஸ் மீட்ல வந்துட்டு அவர கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. யாருக்கு? நம்ம டி. ராஜேந்திரன் சாருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. பிரஸ்காரங்க அப்படியே பிச்சு எடுக்குறாங்க. நீங்க எப்படி இந்த படத்துல நடிக்கலாம்? சில நடிகர்களும் வந்து கேள்வி கேட்குறாங்க. நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்கணும்? நாங்க ஏன் ரூ. 10,00,000 அவன் 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நாங்க ஏன் ரூ. 10,00,000 குடுக்கணும்? அவன் ஜெயிக்கிறதுக்காக அவன் 7 தேசிய விருது வாங்கி குடுக்குறான் இந்த படத்துல. இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுக்குறான். நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்கணும்? நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்கணும்னு சொல்லிட்டு சில நடிகருங்க வந்துட்டு நம்ம டி. ராஜேந்திரன் சார பிச்சு எடுக்குறாங்க பிரஸ் மீட்ல. அப்போ டி. ராஜேந்திரன் சாருக்கு கோவம் வருது. டி. ராஜேந்திரன் சாருக்கு கோவம் வருது. கோவம் வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் பேசுறாரு. கவனமா கேளுங்க. நம்ம டி. ராஜேந்திரன் சார் இந்த படத்துல நடிச்சாருன்னா, இந்த டயலாக் கண்டிப்பா டி. ராஜேந்திரன் சாருக்கு தான் நான் குடுப்பேன். ஆனா, முன்னாடி வந்து முதல் ஆளா இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லணும். அப்பதான் அந்த டயலாக் டி. ராஜேந்திரன் சாருக்கு போய் சேரும். இல்லன்னா வேற யாரோ ஒருத்தர் வந்து இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அந்த டயலாக். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டயலாக். டி. ராஜேந்திரன் சாருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா, ஒட்டுமொத்த நடிகர்களையும் நடுங்க வைக்கும் அந்த டயலாக். கேளுங்க. டி. ராஜேந்திரன் சாருக்கு கோவம் வந்துடுச்சு. பிரஸ் மீட்ல எல்லாரும் வந்துட்டு கேட்டாங்க. சில நடிகரும் கேட்டாங்க. நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்கணும்? அந்த சந்துரு டைரக்டர் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நாங்க ஏன் குடுக்கணும்? 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நாங்க ஏன் அன்பளிப்பா குடுக்கணும் ரூ. 10,00,000? நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்கணும்? நாங்க ஏன் ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுக்கணும்னு சொல்லி ரொம்ப சூடு ஏத்திட்டாங்க டி. ராஜேந்திரன் சார். இப்ப டி. ராஜேந்திரன் சார் வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு டயலாக். சிங்கம் மாதிரி எந்திரிச்சு நின்னு பேசப் போறாரு. சிங்கம் மாதிரி எந்திரிச்சு நின்னு மிரட்டி பேசுறாரு. நடிகர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்றேன், சினிமாக்காரன் வரல. தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்காக படம் பண்றேன்னு சொன்ன சினிமாக்காரன் வரல. கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், அப்பவும் சினிமாக்காரன் வரல. தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்ன, அதுக்கு பிறகும் வரல இந்த சினிமாக்காரன். இந்திய சினிமாவுல சம்பாதிச்ச சம்பளத்துல ரூ. 10,00,000 அன்பளிப்பா குடுங்கன்னு சொல்லி கேட்டா முன்னாடி வரான சினிமாக்காரன் ஏன் சினிமாக்காரங்களுக்கு, நடிகர்களுக்கு 100 கோடி 200 கோடி என்ன இந்தியாவில் இருக்கிற மக்கள் கொடுத்தானா இல்லை ஆண்டவன் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. கவனிச்சிங்களா? இப்போ சந்துரு டைரக்டருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. யார்? நம்ம டி. ராஜேந்திரன் சார். பவர்ஃபுல்லான ஒரு டயலாக். இது வந்துட்டு நான் பேசும்போது அது சாதாரணமாக இருக்கும். அது நான் ரிகல்ஸ்லாம் பண்ணும்போது அது வந்து அந்த மாடுலேஷன் எல்லாம் அந்த வேறு லெவலில் இருக்கும். அந்த ப்ரெஸ் மீட் செட்டு, ப்ரெஸ்காரங்க கேள்வி கேட்குறது, நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, என்ன கேள்வி கேட்குறது, ஆன்சர் பண்ணுறது, அவரை கேள்வி கேட்குறது, அவர் சைலண்ட்டாக இருந்து கோபம் வந்து சிங்கம் மாதிரி எந்திரிச்சு அந்த டைலாக் பேசுகிறாரு. அந்த டைலாக் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா படத்துலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அவன் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களையும் ரூ. 10,00,000 தானே அன்பளிப்பாக கேட்குறான். தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு என்னையா தப்பு?
100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்குறீங்களே, 10 லட்சம் ரூபா தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு குடுத்தா நீங்க என்ன குறைஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற மாரி தான் அவரு மனசுல ஒரு ஆதங்கத்தோட அந்த கேள்வி வருது. அதுக்கு பிறகு சைலண்ட். அடுத்த சீனுக்கு போயிடுறோம். அதே டயலாக் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கேளுங்க. ஏன்னா படத்துல வந்து டி. ராஜேந்திரன் சாருக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு டயலாக். நடிகர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. இப்படிதான் அந்த டயலாக் வந்துட்டு போயிட்டு இருக்கும். மறுபடியும் லைட்டா ஒரு எமோஷனலா அந்த டயலாக் நான் சொல்றேன். எமோஷனலா கேட்டுக்கங்க. ஃபைனலா எமோஷனலா அந்த டயலாக் நான் சொல்றேன். நடிகர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், சினிமாக்காரன் வரல. கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், அப்பவும் சினிமாக்காரன் வரல. தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கு பிறகும் வரல இந்த சினிமாக்காரன். இந்திய சினிமாவுல சம்பாதிச்ச சம்பளத்துல 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பா கொடுக்க சொன்னா மட்டும் முன்னாடி வரானே நடிகர்கள். ஏன் 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பா கொடுக்க சொன்னா மட்டும் முன்னாடி வராங்களே நடிகர்கள் ஏன்? 100 கோடி 200 கோடின்னு ஆண்டவன் கொடுத்தானா, இல்லை இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்கள் கொடுத்தானா? ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். அதே டி. ராஜேந்திரன் சார் பேசும்போது மாஸாக இருக்கும். மரண மாஸ் படத்துலேயே இது பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். நான் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்தா தப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த டைலாக்ல நம்ம டி. ராஜேந்திரன் சார் பேச போகிறாரு. டி. ராஜேந்திரன் சாருக்காகவே நான் அதிகமாக உருவாக்கியிருக்கேன் அந்த டைலாக்கை. கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம டி. ராஜேந்திரன் சார் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கும் பிளேட்டு கழுவுற அம்மாங்களுக்கும் நல்லது நடக்கும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 யூனியன்களுக்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. பாய்.